சங்கீதம் 40வது சங்கீதத்தில் 3வது வசனத்தில் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். யாரை பார்த்து பயந்து கர்த்தரை நம்புவார்களாம்? துதிக்கிறவர்களை பார்த்து. இப்போ நான்லாம் துதிக்கிறவே இல்லை, அப்படி தானே? யாரை பார்த்து கர்த்தரை நம்பணும்? என்னை பார்த்து கர்த்தரை நம்பணுங்க. துதிக்கிறவன் எங்கேயோ உட்காந்துருப்பான், சபையில் தானே துதிக்கிறவன் உட்காந்துருப்பான். பாருங்களேன், வார்த்தை வரமாட்டுது. என்னை பார்த்து அவன் கர்த்தரை நம்பணுன்ற வார்த்தை வரமாட்டுது. துதிக்கிறவன் எங்கேயோ உட்காந்துருக்கான், அவனை பார்த்து கர்த்தரை நம்பிட்டு போகிறான். துதிக்கிறவனை பார்த்து என்ன தாவீது சொல்றாரு, என் வாயில கர்த்தரை துதிக்கக்கூடிய புது பாட்டை என் வாயில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதை பார்த்து பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. மற்றவர்கள் கர்த்தரை நம்பணும்னா என்னுடைய வாழ்க்கை முதலாவது சாட்சியாக நிற்கணும். என் வாழ்க்கையில் உள்ள சாட்சியை பார்த்து மற்றவர்கள் அதை கண்டு பயந்து, இவனுடைய தேவன் அதிசயமானவர், இவன் நல்லா வாழ்றான், இவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கே, இவன் எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு அதை பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சாட்சியை பார்த்து கர்த்தரை நம்பணும். அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷத்தினுடைய பிரதான கடமை. ஆனால் இங்கே என்ன நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? நம்மளுக்கே என்னப்படுது? இன்னும் சுவிசேஷம் தேவைப்பட்டு கொண்டு இருக்கிறது. சுவிசேஷம் எதுக்கு சொல்லுவாங்க? ரட்சிக்கப்படாத மக்களுக்கு, தேவனை அறியாத மக்களுக்கு, தேவனை சத்தியத்தை தெரிந்து கொள்ளாத மக்களுக்கு சுவிசேஷத்தை போய் அறிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கே 15 வருஷமாக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு சபையில் இருக்குது. அல்லேலூயா.